அத்தனை மௌலூதிலேயும் அஷ்ரக்கல் என்ற ஒரு பைத் இருக்கின்றது. இந்துக்களை விட மோசமான கொள்கையை உடைய அந்த கருத்தை மக்களுக்கு உலமாக்கள் தெளிவுபடுத்தவில்லை. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, முருகன் 6 இடத்தில் குடிகொண்டிருக்கிறார் இந்துக்கள நம்பிக்கை. ஆனால் இன்றும் மௌலூத் ஓதக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் நம்பிக்கை அஷ்ரக்கலுக்கு எழும்பினுள்ளது. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் சமூகம் அளிக்கிறார்கள். ஏன் பன்னீர் தெளிக்க வேண்டும்? ஏன் சந்தனம் பூச வேண்டும்? அமர்ந்து கொண்டு மௌலூத் ஓதினவர்கள் நின்று கொண்டு சங்கையாக தக்பீர் கட்டி நிலையில் மௌலூத் ஓத வேண்டும் என்றால் இந்த சபைக்கு ரசூலுல்லாஹ் ஹாலிராகிறார்கள். சுபான மௌலூத் ஓதும் போது, முஹிதீன் மௌலூத் ஓதும் போது முஹிதீன் ஆண்டவர் ஹாலிராகிறார்கள். ஹசன் ஹுசைன் மௌலூத் ஓதும் போது அங்கே ஹசன் ஹுசைன் ஹாலிராகிறார்கள். தலை பாத்தியா படிக்கும் பொழுது, நிலை பாத்தியாவில் எழும்பி ஓதும் பொழுது அங்கே ஆயிஷா நாகி அவர்கள் வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இவ்வளவு பாரிய பாத்திமா நாகி தலைப்பாத்தியா ஓதும் போது ஜஸாக்குமுல்லாஹ் ஃபாத்திமா அந்த சபைக்கு வர அந்த நிலைப்பாத்தியா தலைப்பாத்தியாவில் துஆவை படித்து பாருங்கள். அரபு தமிழ் காயல்பட்டினம் கீழக்கரையிலே தயாரித்த சிறுக்கு குப்பைகள் மக்களை வழிகெடுத்து இபாதத்தையும் பாழாக்கக்கூடியவைகள்.